அன்பார்ந்த டிஎன்ஏ பயணிக்கும் அனைத்து டிரைவர் உள்ளங்களுக்கும் மதிய வணக்கம். மேற்கு சென்னை தலைவர் பாஸ்கர். அதாவது நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சங்கம்ன்ற ஒரே ஒரு சங்கம் எதுக்காக அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே முடியும். ஏன்னா காரணம், ஒரு வழியில ஒரு பிரேக் டவுனோ இல்ல மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனையோ அப்படின்னா கூட சேர்றதுக்கோ இல்ல அங்கிருந்து ஒரு டிரைவர் 4 பேர் வருவாங்க. வந்தாங்கன்னாக்கா அந்த குரூப்ல போட்டோம்னா வருவாங்க. வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ஒரு எமர்ஜென்சி தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா ரெண்டாவது, அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் அனைத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த சங்கம் ரெடி. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி தான். அதே மாதிரி இந்த சங்கன்றதை பொறுத்த வரலும் நிறைய சங்கம் இருக்கு, ஏகப்பட்ட சங்கம் இருக்கு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு எந்த சங்கத்திலுமே கிடையாது. ஆனா இந்த சங்கத்துல அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்குது. அதனால தயவு செய்து இந்த சங்கத்தை சேர்றமே, மாதம் நம்ம 200 ரூபாய் கொடுக்குறோமே அப்படின்ற மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாசம் அந்த ஒரு நாள் டீ குடிக்கிற காசு 7 ரூபாய் இல்ல 10 ரூபாய், ஆனா 7 ரூபாய் தான் நம்ம கொடுக்குறோம். அப்ப அந்த 3 மாசம் கணக்கு போட்டு பார்த்தா கூட ஒரு 200 ரூபாய் தாராளமா தரலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு டிரைவருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர் குடும்பத்திலயோ இல்ல மற்றபடி அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா அனைத்து டிரைவர்களும் அந்த சங்கம் முன்ன நிற்கும். அது முதல்ல யோசனை பண்ணீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதனால தயவு செய்து இந்த சங்கம் நல்ல சங்கம், அருமையான சங்கம். இந்த சங்கத்தை அதாவது என்னடா இது ஒரு சங்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது மட்டும் முதல்ல முக்கியமான வார்த்தை தான். அனைத்து எவ்வளவோ சங்கம் வருது, எத்தனையோ பேர் வந்து பாக்குறாங்க போறாங்க, கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படி போயிடுது. இது அப்படி கிடையாது. தேனியில இருக்கிற தங்கப்பாண்டி அண்ணன் இதை எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு இந்த சங்கத்தை முன்னோடியா கொண்டாந்து வந்துட்டு இருக்காரு. அதனால எல்லா சங்கமும் பாருங்க, யாராவது ஒருத்தர் யாராவது பேச சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர் எந்த சங்கத்திலுமாவது உட்காந்து இது மாதிரி எப்படிங்க அப்படிங்கன்னு ஏன்னா பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நொடிக்கும் தங்கப்பாண்டி அண்ணன் அந்த சங்கத்தை ஒவ்வொரு விஷயத்துக்குமே யாராவது என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, எதனாலும் அதுக்கு அந்த அர்த்தம் என்னன்றத அவரு நல்ல தெளிவா சொல்லிடுறாரு. அதனால தயவு செய்து இந்த சங்கத்தை யாருமே குறைஞ்சபட்சம் விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். விட்டுறாதீங்க, இதுதான் உண்மை. சரிங்களா? நான் எப்படி என்னவோ எனக்கு மனசுக்கு படுறது ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இதுல வந்ததுல இருந்து நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறேன். ஆனா எனக்கு துணையா இருந்தது இந்த சங்கம் தான், வேற எந்த சங்கமும் கிடையாது. உங்க பிரச்சனையை சொல்லுங்க. உங்க பிரச்சனையை நீங்க ஜெயிச்சு வந்த பிரச்சனை. அதாவது நான் ஒரு போலீஸ்காரன் சர்வீஸ் ரோட்ல மரியாதை ஒரு போலீஸ்கார், அதாவது ஒரு போலீஸ்கார் அவர் வந்து என்ன பண்ணாரு, நான் தண்ணி அடிக்காதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சேன்னு சொல்லிட்டு நின்னுந்தவனை கூப்பிட்டு என்னை சண்டை வலிச்சாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், ஏங்க எனக்கு எதுக்காக சண்டை வலிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி நான் கேட்டேன். இல்ல நீ தண்ணி அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். நான் சொன்ன வாயை மோதினேன். இல்ல ஆனா இருந்தாலும் என் பைக்கை பிடிங்கன்னு எடுத்துட்டு போறதுக்கு சரி பைக்கை ஒண்ணா எடுத்துட்டு போங்க, நான் எங்க பேசிக்கணும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா லாஸ்ட்ல திரும்ப மறுபடியும் சங்கத்து மூலியமா போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 10-20 பேர் என் கூட வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பேசினாங்க, பொருளாளர், செயலாளர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல வந்தாங்க, பேசினாங்க. பேசி முடிச்ச உடனே அதே நசர்பேட்டை ஸ்டேஷன்ல பிசி எஸ்ஐ இடமாற்றம் செஞ்சு கொடுத்தாங்க. சரிங்களா? அதுதான் இந்த சங்கம். ஏன்னா தவறு என் பேர்ல கிடையாது, அவங்க பேர்ல இருந்த ஒரே ஒரு காரணத்தினால கமிஷனர், டிஜிபி, ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்தையுமே போனது இந்த சங்கம் தான், வேற எந்த சங்கமும் கிடையாது. அந்த எனக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்தது இந்த சங்கம் தான். அதனால கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த பாருங்க பக்கத்தில் நிற்கிறார் பாருங்க, இவர்தான் மாநில தலைவர் தங்கப்பாண்டி. இவர் ஸ்டெப் எடுத்துதான் எல்லா வேலையுமே நடந்தது. இல்லைனாக்கா நான் தனி மனுஷனா போய் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு ஆள் போய் நான் தனியா போய் நிக்கிறேன் பேசலனாக்கா, என்னப்பா யார் பண்ணி வெளில போ, சரி அப்புறம் பேசலாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் மூலியமா எல்லா வேலையுமே அந்த ஸ்டேஷன்ல நடந்தது. இதுதான் உண்மை. அதனால தயவு செய்து முன்ன நின்று செய்யறவங்க கூட சரி, கூட பிறந்தவங்க கூட அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு சங்கத்துல என்ன போது பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு தலைவர் அதை இதுக்குன்னு ஒரு பொறுப்பெடுத்து எல்லா வேலையுமே செஞ்சிருக்காருன்னா அதை நான் உண்மையாலுமே நான் பெருமைப்படுற விஷயம் அது. அதனால தயவு செய்து எத்தனை உறுப்பினர்களா இருந்தாலும் இந்த சங்கத்தை விட்டுறாதீங்க. சங்கத்தை மேலும் நல்ல ஒரு வலுவான ஒரு சங்கம். இப்ப இதே பாதி வலுவாகி போச்சு, இன்னும் பாதி வலு ஆகணும். அந்த வலு ஆகும் போது நம்ம எந்த இடத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் சரிங்க, கண்டிப்பா இந்த சங்கம் எந்த ஊர்ல நடந்தாலும் அந்த ஊர்ல மொத்த பேர் வந்து நிற்பாங்க, உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் கட்சி. சரிங்களா? இது வந்து என் மனசார நான் சொல்றது. சரிங்களா? நானு மேற்கு சென்னை தலைவர் நானு. அதனால எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். அதனால நீங்க உங்க விருப்பப்பட்டு கண்டிப்பா வந்து இதுல நீங்க சேரணும். நம்ம ஒரு குரூப்பா இருக்கணும், ஒரு குரூப்பா இருந்து செயல்படணும். அதே போல ஒரு சட்ட ரீதியா போறதா இருந்தாலும் தங்கப்பாண்டி அண்ணன் ஒரே ஒரு போன் அடிச்சா போதும், எங்க என்ன பண்ணணும்ன்றது அவர் சொல்லுவார். சரிங்களா? அதே மாதிரி அந்த அளவு முன்னேறி எடுத்து கொடுத்துட்டு வராது. நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு வணக்கம். உட்காருங்க. அதாவது அன்னை இவ்வளவு தூரம் உட்காருங்க. நம்ம அன்னை இவ்வளவு தூரம் சொன்னாரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இவர் மேல 1% கூட எந்த தவறும் இல்லை. தவறே இல்லாம இருக்கும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை,
இவரு அதற்கான தேவையில்லாத வார்த்தைகளையும் அந்த இடத்துல பயன்படுத்தல. நீ இந்த மாதிரி பண்றியா, என்கிட்ட எனக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, நான் அதில் தெரியப்படுத்துவேன். அந்த இடத்துல எந்த ஒரு வார்த்தைகளை விடாமல், குறிப்பாக வார்த்தைகளை விடாம, ரைட்டு என் மேல குற்றம் சொல்லிட்டு என்னோட பொருளை நீ எடுத்துட்டு போற, உன்னை நான் சட்டப்படியா சந்திக்கிறதுக்கு என் சங்கம் இருக்கு, நாங்க சொல்லிட்டு வந்துட்டாரு. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் எந்த ஒரு இடத்துலயும் நான் வார்த்தைகளை விடலைன்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சட்ட டீம், நம்ம சென்னை மாவட்ட நிர்வாகிகள் சட்ட டீமோட உள்ள இறங்கணும், அதற்கான நடவடிக்கை எடுத்து கொடுத்தோம். இதுல இருந்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்துற விஷயம் ஒண்ணுதான், உங்களுக்கு ஒரு தப்பு நடக்குது, அநியாயம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோவப்படாம நிதானமா இருந்து நடக்கிறத அப்சர்வ் பண்ணி அதற்கான தகவலை நம்ம கிட்ட தெரியப்படுத்தும் போதுதான் சங்கம் உங்களுக்காக இறங்கி முன்னாடி வந்து நிக்க முடியும். நின்று அந்த அநீதிக்கான தண்டனையோ இல்ல அதற்கு மாற்று வழியோ நாம ஏற்பாடு பண்ணி தர முடியும். கோபத்துல அந்த இடத்துல வார்த்தைகளை விட்டோம் இல்ல வேற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சங்கம் வந்து நிற்கும் போது அந்த இடத்துல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்றோம். எந்த இடத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் சங்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க முதல்ல வார்த்தைகளை விட்டுறாதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்க கூடியதுதான் சங்கம். அதுக்காக தான் இந்த சங்கம் உருவாக்கி இருக்கோம். சங்கம்னா என்னன்னு இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. அது தெரியாமலே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் விஷயத்துல நடந்ததுதான் சங்கம் செய்யக்கூடிய பணி. இவர் செஞ்சதுதான் சரியான செயல். ஒரு உறுப்பினரா இருந்து என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சாரு. ஒரு சங்கம், ஒரு நிர்வாகிகள் என்ன செய்யணுமோ அதை எங்கனால முடிஞ்சா நாங்க செஞ்சு கொடுத்தோம். அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி நண்பர்கள்.